எல்லோருக்கும் வணக்கம். அப்பா நீ தான் பேசணும். அப்பா ரொம்ப நாளைக்கு பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கொஞ்சம் வீடியோக்கு முன்னாடி தான் பார்த்துருப்பாங்க கோயம்புத்தூரில் இல்லையா? கல்யாண நாள் வீடியோ பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு அப்பா டெத் ஆனது அது சொன்னோம் இல்லையா, அதை பார்த்துருப்பாங்க அந்த வீடியோ. அதோட அதுக்கப்புறமா நான் ரெண்டு மாதமாக இது பேருக்கு 3வது மாதம் 3 மாதம் 3 மாதம் கழிச்சு தான் ஆனால் நான் பிரியா வீட்டுக்கு வந்திருக்கேன். இப்போ பிரியா வீட்டில் தான் இருக்கேன் நான். அதை எப்படி சொல்கிறது, டம் பிடிச்சிருந்தாரு. அங்கே எப்போ சாமி கும்பிட்டு முடிச்சாங்களோ அரக்கோணத்துலேருந்து நேராக சேலம் வந்து உடனே பொண்ணு பார்க்க வந்துட்டாருங்க. அப்போ பிரியா பார்க்கல, பிரியா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாரு. இது மேலே தான் கோயம்புத்தூர் போய் பையனையே பார்க்கணும். அப்புறம் வந்து பிரியா வந்து காலிஃப்ளவர் சில்லி கேட்டுச்சு. அப்புறம் மாப்பிள்ளை வந்து சக்கரவள்ளி கிழங்கு போண்டானா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாக என்னை கேட்டுனுக்குறாங்கம்மா, நான் வந்து இதை செஞ்சே கொடுக்கல, அம்மா வந்தால் செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னாரா. நம்ம சேனலில் வந்து இந்த போண்டாங்கள்லாம் நிறையா இருக்குங்க, சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி ஒருத்தர் கமெண்ட்லேயே கொடுத்தாரு, மலர் மாடத்தோட போண்டாமான்னே சொல்லலாம், எப்போ பார்த்தாலும் போண்டா செய்யலாம். அதனால் வந்து இதனுடைய இதுவெல்லாம் நான் எடுக்கலை, ஏன்னா நிறையா இருக்கிறதுனால இதை வந்து கரெக்டாக வந்து வேக வைக்கிறது பண்ணுறதெல்லாம் எடுக்கலை. சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு வெல்லம் போட்டு கலந்து இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே இந்த சக்கரவள்ளி கிழங்கு போண்டா சுயம் இதெல்லாம் செய்யறதுக்கு வந்து மாவு வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வந்து நல்லா கலந்து வச்சுட்டா போண்டா வந்து நல்லா எழும்பி வரும். கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம், அதனால் வந்து இந்த குட்டி கடாயிலே மைதா மாவு உப்பு போட்டு நல்லா கலந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வச்சுட்டேன். அப்புறம் நம்ம பிரியாவுக்கு பிடிச்ச மாதிரி காலிஃப்ளவர் சில்லி செய்யறதுக்கு இதுவும் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எல்லாம் மசாலா எல்லாரும் சாப்பிட்றதுக்கு தான். அது எப்படி பிடிக்கும் இல்லையா, பிரியாவுக்கு பிடிக்கிறதுனால பிரியா கணக்கு வச்சு நாங்களாம் சாப்பிட போகிறோம். அதனால் இப்போ இந்த காலிஃப்ளவர் வந்து க்ளீன் பண்ணி சுடு தண்ணியில் வந்து நல்லா போட்டு எடுத்துகிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர், கொஞ்சோண்டு மைதா மாவு, கொஞ்சம் வந்து கடலை மாவு, கரம் மசாலா, மிளகு, இது எல்லாமே போட்டு கொஞ்சம் தயிர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம காரம் செஞ்சுட்டுன்னு வச்சு இனிப்பு போண்டா செய்ய முடியாது. இனிப்பு போண்டா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சில்லி வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். உருண்டெல்லாம் எடுத்து மாவில் போட்டு வச்சிட்டேன். இப்போ நம்ம எத்தனை உருண்டை தேவையோ அத்தனை போட்டால் எண்ணெயில் வந்து போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி மாவு கொஞ்சம் புளிக்க வச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போட்டிங்கன்னா பாருங்கள் நல்லா எழும்புது, பாருங்கள் நல்லா பெருசாக நல்லா எழும்பு போண்டா. சாப்பிட்றதுக்கு நல்லா மேலே முறுமுறுன்னு உள்ளே வந்து நல்லா இனிப்பாக நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. நாங்கள் அடுத்த நாள் இப்போ சாயங்காலம் செஞ்சோமா மீதி ஆகுது வந்து அடுத்த நாள் சாப்பிடுவோம், ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ எடுக்கும் போது ஃபோனுக்கு வந்து ஃபோன் வந்துச்சு பிரியாவுக்கு. அதனால் வந்து நம்ம எண்ணெயில் போட்டதை வந்து வெயிட் பண்ணுமா நம்ம பேசுகிற வரைக்கும். அதனால் வந்து நான் போண்டா வந்து சுட்டு எடுத்துட்டேன். பாருங்கள் சூப்பராக ஒரு அருமையான சக்கரவள்ளி கிழங்கு போண்டா ரெடி. இப்போ அடுத்தது வந்து நான் காலிஃப்ளவர் சில்லியும் வந்து பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபோன் பேசி முடிக்கிறதுக்குள்ளே போண்டா ரெடி ஆகிடுச்சு. அதெல்லாம் காட்ட முடியல, நிறையா தாங்க மாவுலாம் போட்டேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா அவ்வளோ பிடிக்கல, என்ன தெரியல, கலர் கம்மியாக தானே இருக்குது பிரியா. கலர் வந்து கடையில் ஃபுட் கலர் போடுறேன், நான் கலர்லாம் பண்ணேன், அதனால் பார்க்க வேணாம், டேஸ்ட் தான் நம்ம பார்க்கணும். அப்படியா, டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருக்கும், நல்லா கரெக்டாக தான் போட்டு. கலர்லாம் வேண்டாம் நமக்கு, நல்லா வேகட்ட அப்புறமா எடுத்துக்கலாம். அப்பா என்ன பண்ணுறாரு பின்னாடி? நான் எங்கேயும் இல்லை, சும்மா சில்லற வெள்ளம் அப்படி இப்படி கொஞ்சம். அதான் நாங்கள் வந்தால் எனக்கு சமையல் வேலையே சரியாக போயிடுங்களா, பாத்திரம் கழுவ சமையல் செய்ய அதெல்லாம் சரியாக போயிடும். பாத்திரங்கள் சமையல் செய்ய ஆமாம், நான் ஒரு வேளை தான் கழுவுறேன், இப்போ மட்டும் தான் கழுவுறேன், இப்போ திருப்பி கழுவ போகிறேன். அப்பா வந்து என்ன பண்ணுவார், பிரியா க்ளீனாக தான் தொடச்சி வச்சுன்னு இருக்கு, இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் துடைப்பார், எடுத்து வைப்பார், க்ளீன் பண்ணுவார், அப்படி பண்ணினே இருக்கு. ஆமாம், அதனால் வந்து அதெல்லாம் அப்பா பண்ணுவார். பிரியா சூடாக எடுத்துன்னு போய் கொடு பிரியா, மாப்பிள்ளைக்கு போண்டா சூடு ஆறிடும். சரி. ஓ, காரம் ஸ்வீட் ரெண்டும் ஓகே, சூப்பர், டன். அரிசி மூட்டையில் இருந்ததெல்லாம் அப்பா அதெல்லாம் கொட்டி மீதியானதெல்லாம் வேறு பாத்திரத்தெல்லாம் மாற்றினுக்கிறாரு. என் வேலையை நம்ம பார்ப்போன்னு பார்த்துன்னுக்குறோம். நாளைக்கு ஊருக்கு போகிறோம், நாங்கள் போயிட்டு ஒரு 3 நாள் என் பையனோடு இருந்துட்டு அங்கே அவனை பார்த்துட்டு வரணுன்றதுனால தேங்காய், அப்புறம் வந்து வாழைக்காய், பூசணிக்காய்லாம் எடுத்துன்னு வந்தார் மாப்பிள்ளை அவங்க வீட்டிலேருந்து. இப்போ அதெல்லாம் நாளைக்கு லக்கேஜ் தூக்கின்னு போகணும். ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் தேங்காய், அப்புறம் அவ்வளோ தேங்காய் ஒரு வாரத்துக்கு தான் சொல்லுவீங்க. அதில் வந்து நான் கொஞ்சம் சோமாசு அந்த மாதிரிலாம் செய்யணுன்றதுனால கொப்பரை தேங்காய் ஒரு 4-5 இருக்கும். தேங்காய் நம்ம நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுறது ஒரு 4-5 தேங்காய் இருக்கும். அதிலே வந்து பிரியாவுக்கும் கொஞ்சம் வச்சுட்டு நான் கொஞ்சம் எடுத்துன்னு போயிடணும். இல்லை பிரியா உனக்கு வேணுமா? பாருங்கள் சில்லியும் வந்து ரெடி ஆகிடுச்சு, காலிஃப்ளவர் சில்லி. நல்லா தான் பிரியா, கலர் பவுட்ரு இல்லைனா நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காமல் பண்ணி சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது. எதுக்காக கலராக இல்லை அப்படின்னீங்களா, பாரு நல்லா கலராக தான் இருக்குது. கலர் வரலையே நீங்கள் சொன்னதுக்கு நான் கலர் வராது ஃபுட் கலர் போட்டேன். சரி.
ரெட்டாக போடுறாங்க பாரு, அதெல்லாம் உடம்புக்கு நல்லதே இல்லை. நான் வந்து எதுக்குமே போட மாட்டேன்ப்பா கலர் பவுடர்லாம். அந்த கேசரிக்கு மட்டும் தான் கொஞ்சோண்டு போடுவேன், வெள்ளையாக இருக்குமே அப்படின்றதுனால. பாருங்க சூப்பராக வந்து காலிஃப்ளவர் சில்லு ரெடி ஆகிடுச்சு. அப்பா வந்து கூட ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னால் கீழே உட்காந்து நீ பாரு உன் வேலையை, நான் என் வேலையை பார்க்குறேன், எதுக்கு 2 பேரும். பூண்டு ரொம்ப இருவாரேன் மைக் செட் பண்ணிடுறேன். பூண்டெல்லாம் ரொம்ப சொத்தையெல்லாம் நிறையா இருக்கா, அதெல்லாம் எடுத்து போட்டு நல்லா நீட்டாக வச்சுட்டு போனால் தான் உனக்கு நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன், வரதுக்கு ஒன்று 10 days ஆகும். அது நீ என்ன பண்ணுவேன், அதனால உனக்கு ரெடி பண்ணுறேன் நான். சரி சரி. போண்டா போண்டா இனிப்பு போண்டா ரெடி. இந்த பக்கம் வந்து காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2 ஒரு தட்டில் வச்சு நம்ம மாப்பிள்ளை கொடுத்துரும். ஆசைப்பட்டு கேட்டதை அவருக்கு செஞ்சு உடனே கொடுத்துடணும், கேட்ட உடனே செஞ்சு கொடுத்துடணும். நம்ம அதுதான் நம்மளுடைய இது. கேட்டு 1 வாரம் கழிச்சுலாம் எங்கள் பிரியா மாதிரிலாம் செஞ்சு கொடுக்க மாட்டேன். மதியம் கேட்டாங்களா சாயங்காலம் செஞ்சு கொடுத்துணும். என் பையனுக்கும் சரி வீட்டுக்கார் யாருக்கா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூட மலரமாக்கிட்ட நீங்கள் கேளுங்க, சூப்பராக உடனே பண்ணி கொடுத்துருவேன். சோம்பேறிதனெலாம் படவே மாட்டேன். பிரியா திட்டுது, என்னை திட்டு வாங்க வைக்கிறியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் இதே மாதிரி ஒரு சூப்பரான போண்டாவும் சில்லியும் வந்து செஞ்சு பாருங்கள். அப்பா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரியா பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எங்கள் அப்பா வந்துட்டாங்க, அப்பாவுக்கு பிடிச்சது செய்யுன்னு சொல்லிட்டு. அடுத்த வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான ரைஸ் தான் செய்ய போகிறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.